ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்னடா சிரிச்சிட்டே இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? பேக்ல வந்து இங்க ஒன்று தெரியுது பாருங்க, கை பாருங்க. பக்கத்துல இருந்து நானும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டூல் போட்டு ஸ்டூல் மேலே ஏறி நின்று ஷர்வின் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஷர்வின், நம்ம எங்க போறோம்? ஷாப்பிங் மால். ஷர்வினோட பர்த்டே பர்ச்சேஸ்க்கு போறோம். சோ எங்க ஃபயர் என்ஜின் ட்ரக் வேணுமா ஷர்வினுக்கு? வேற என்ன வேணும்? ஆம்புலன்ஸ் வேணும். சரி, எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாமா? டீல். ஸோ இன்னைக்கு எங்க போறோம், என்ன பண்ண போறோம்? அப்பா. ஸோ இன்னைக்கு எங்க போறோம், என்ன பண்ண போறோம், என்னெல்லாம் வாங்க போறோம் அப்படின்னு பார்க்க போறீங்க. ஸோ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடைய ஃபுல் வியூ என்ன பாருங்க. இது வந்து அதால எடுத்த குர்தா டாப். இது ஐ திங்க் இட்ஸ் 550 or 600 சம்திங்க்கு நான் வாங்கினேன். இது எனக்கு சரியா எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. இதை பற்றின ப்ரைஸ் அமௌண்ட் வந்து நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் அந்த லிங்க்கையும் கொடுக்குறேன், வேணா பாருங்கள். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ வேணா பார்த்துட்டு வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஷர்வினோட பர்த்டேக்காக நாங்கள் வெளில கிளம்பிட்டுருக்கோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன மாதிரியெல்லாம் இனி டே போச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குர்த்தா வந்து அதாத ஸ்டைலில் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த குர்த்தாவோட சுற்றளவு வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. 550 ருபீஸ் தான் நினைக்கிறேன். அண்ட் அந்த ப்ரைஸ்க்கு இந்த குர்த்தா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. பியோர் காட்டன், வெயிலுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. சுற்றளவு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பிடிச்சி காமிச்சிருக்கேன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஸோ ஷர்வினோட ஷர்வினோட பர்த்டே பர்ச்சேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைய நாள் எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து வாழைத்தண்டு கூட்டு மற்றும் வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம். ஸோ வாழை மரத்துடைய ஃபேமிலியில இருந்து தான் இன்னைக்கு சமையல்னு சொல்லலாம். ஸோ வெயில் காலம் என்றனால நீர் காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள் குழந்தைங்கள. அண்ட் சிறுபருப்பு தாராளமாக சேர்த்துக்கலாம், நல்ல குளிர்ச்சி தான். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு அரை கப் அளவுக்கு சிறுபருப்பை நான் க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் வாழைத்தண்டு நல்லா ஒரு வாழைத்தண்டை வந்து நீட்டு வாக்கில் மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கருக்கக்கூடாதுன்னு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதை சிறுபருப்போடு சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாழைக்காய் வறுவல் வந்து லாஸ்ட் டைம் ஒரு டிஏஎம்எல்ல பார்த்துட்டு அதை எப்படிக்கா செஞ்சீங்க, பார்க்கும்போதே நல்லா இருக்குது, அதோடைய செய்முறை விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி செய்முறை விளக்கத்தோட அந்த வாழைக்காய் வறுவல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். வாழைத்தண்டு கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கூட்டு வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது என்ன காயினே தெரியாது, நல்லா மசிஞ்சிரும், பருப்பும் உள்ளே சேரும், நெய்யும் போட்டு நம்ம பிசைஞ்சு கொடுக்கலாம். ஸோ நெய், காய்கறிகள், பருப்பு எல்லாம் ஒரே டிஷ்ஷில் நமக்கு கிடைக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஒரு பழுத்த நாட்டு தக்காளியும் ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கிள்ளியும் கல்லுப்பு தேவையான அளவும் சேர்த்து சும்மா ஒரு கிளறிட்டு நான் வந்து 3 விசில் வச்சு இறக்க போகிறேன். தண்ணி வந்து இந்த அளவு தண்ணி தாராளமாக போதுமானது. முழுக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லைன்னா சாம்பார் மாதிரி ஆகிடும். கரெக்டான பதம் நமக்கு கூட்டு பதம் கிடைக்காது. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் குக்கரை அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து அது 3 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். துவரம் பருப்புக்கு தான் 5 விசில் விடணும். சிறுபருப்பு அதாவது பைத்தம்பருப்புக்கு நமக்கு 3 விசில் தாராளமாக போதுமானது. வாழைக்காய் வறுவலுக்கு நான் வாழைக்காவை மீடியம் சைஸஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், கருத்துடக்கூடாதுன்னு. ஒரு பேனை ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் சேர்க்கும் போது நிறைய பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நான் தாளிச்சிட்டேன். தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய வாழைக்காவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்கம் வந்து ஒரு வாழைக்காலையும் வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாலாம் கூட்டாக இருக்கும். ஒரு வாழைக்காவோட பைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த மசாலாவோட டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். இதை வந்து இரும்பு கடாயில் செஞ்சுட்டு வெள்ளை சாதம் உதிரியாக வடித்து அது மேலாப்பில் போட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா, அந்த கடாய் சாதம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. ஸோ நான் வந்து இந்த வாழைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, மொத்தமாக இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பை வந்து நான் இப்போவே சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுறேன். நமக்கு இந்த வாழைக்காய் வந்து கரெக்டாக ஒரு 80% வேகணும். அதுக்கு மேலே வெந்துடக்கூடாது, 80% வேகணும். இந்த உப்பெல்லாம் எழுத்து கரெக்டாக 80% வேகணும். நான் வந்து ஒரு 2-3 நிமிஷம் நடுவில் கிளறி இந்த மாதிரி 2-3 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுக்குன்னு கட் ஆகுது பாருங்கள், ஈஸியாக கட் ஆகாமல். ஸோ கரெக்டாக 80% நமக்கு வாழைக்காய் வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு வெங்காயம் நறுக்கியது, ஒரு தக்காளி நறுக்கியதை சேர்த்து நல்லா சுருள வதக்கிட போகிறோம்.
அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய ஜூஸே போதும் இந்த வாழைக்காய் வந்து இன்னும் 20% நல்லா வந்துடும். அண்ட் அந்த மிளகாத்தூளில் இருக்கக்கூடிய பச்சை வாசனைலாம் போயிடும், தக்காளியும் ஸ்மாஷ் ஆகி வந்துடும். அந்த ஓவரால் டிஷ் வந்து நமக்கு தயாராகிடும். ஸோ அந்த தக்காளி வதங்க 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 அந்த ஜூஸ்லேயே அந்த மிளகாத்தூள் அந்த மீதி வாழைக்காய்லாம் வதங்கி வரும்போது சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சீக்கிரம் காலியாக போகுது. நான் வந்து வெயில் காலம் வேறன்றதுனால நல்லா மிளகாத்தூள்லாம் காய வச்சு பொருள்லாம் காய வச்சு மிளகாத்தூள் அரைக்கலான்னு இருக்கேன். ஸோ குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். பிகாஸ் நான் அந்த ப்ரொசீஜர் செய்யும் போதே நான் ஷூட் பண்ணிவிடுவேன். ஒரு 2 வீக்ஸில் நான் உங்களுக்கு அந்த ரெசிபி உங்களுக்கு போடுறேன். ஐ மீன் எப்படி குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்கணும் அப்படின்றது டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். வேணா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சீக்கிரம் போடுறேன். ஸோ கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நான் வதக்கி விட்டேன். நல்லா வாழைக்காய் வதங்கி வெந்து வந்திருக்கணும், தக்காளிலாம் ஸ்மாஷ் ஆகிருக்கணும், இந்த குழம்பு மிளகாய் தூளுடைய பச்சை வாசனைலாம் போயிருக்கணும். இது 3 இருந்துச்சுன்னா நம்ம டிஷ் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லியை அப்படியே மேலாப்பில் தூவி ஒரு கிளறி சர்விங் பவுலில் மாற்றினீங்கன்னா அவ்வளோதாங்க, டிஷ் ருசியான வாழைக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. இதே இரும்பு கடாயில் செஞ்சு சுட சுட உதிரியாக சாதம் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கோங்க. அவ்வளோதான், மசாலா வாழைக்காய் தயாராகிடுச்சு. ஒரு பைட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த காரம் எல்லாமே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும். அதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு தயாராகிடுச்சு. பாருங்கள், கரெக்டான அளவு தண்ணி விட்டதுனால நமக்கு சாம்பார் மாதிரி இல்லை. நான் வந்து ஒரு கடைஞ்சிக்க போகிறேன். பெரியவங்க தான் சாப்பிட்றீங்கன்னா சும்மா கரண்டியில் 2 மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். பச்சை மிளகா மட்டும் நீங்கள் வந்து கடைஞ்சா போதும். குழந்தைங்களுக்கு காய்கறி வந்து முழுசாக இருந்தால் சாப்பிட கஷ்டம்னு நான் வந்து ஒரு 50% கடைஞ்சிக்க போகிறேன். தாளிப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துருக்கேன். அண்ட் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் சேர்த்து ஒரு கிளறிட்டு கூட்டு அதில் சேர்த்துட போகிறேன். உப்பு தேவைன்னா நீங்கள் இந்த நேரத்தில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கூட்டு வந்து கொஞ்சம் இந்த பதத்தில் தான் இருக்கணும், ஏன்னா சிறுபருப்பு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டிப்படும். சாப்பிடும்போது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வந்துடும். ஸோ நாங்கள் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கடகடை இந்த வெளியெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் ஒழிச்சு போட்டேன்னா ஹெல்ப்புக்கு வர அக்கா வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. காலையிலேயே நான் வாஷிங் மிஷின் போட்டு வச்சுருந்தேன், அது முடிஞ்சிருச்சு. நான் போய் துணியை உலர்த்தினதுக்கப்புறம் ஷர்வினை குளிப்பாட்டிட்டு நான் குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் பர்ச்சேஸ் கிளம்ப வேண்டியது தான். ஸோ நமக்கு வந்து சூப்பரான கூட்டு தயாராகிடுச்சு. இப்போ நான் வந்து சர்விங் பவுலில் எல்லாத்தையும் மாற்றிட்டு பாத்திரம்லாம் ஒழிச்சு போட போகிறேன். நான் வந்து ஷாப்பிங் போனதையுமே ஷூட் பண்ணணும்னு நினச்சேன். பட் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு கலாட்டெல்லாம் பண்ணி கிளம்புறதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஷர்வின் லீவில் வேறு இருக்கார் இல்லையா, ஸோ கிளம்புறதுக்குமே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் என்னால் ஷூட் பண்ண முடியல. கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் ஃபோட்டோஸ்லாம் ஷர்வின் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப டைமாகவே நான் வந்து ஹேங்கர்ஸில் மாட்டி பால்கனிலேயே போட்டேன், டெரெஸ்க்கு போகிறதில்ல. இங்கே என்னடா ஹாலில் ஒரு புது டேபிள் இருக்கேன்னு நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து ரெனோவேட் பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் ஆஃபீஸ் காலி பண்ணிட்டோம். ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா டேபிள்ஸ் சேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பெட்ரூம் கிட்ஸ் ரூமில் தான் இருக்குது. இந்த டேபிள் ஹாலில் நான் வச்சுருக்கேன். ஷர்வின் லீவில் இருக்கனால வீடு இப்படி தான் கச்சாமுச்சான்னு இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணாலும் இப்படி தான் பண்ணுறாரு, நானும் விட்டுட்டேன். ஸோ கிட்ஸ் பெட்ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோ போடாததுக்கு காரணம், அந்த வீடியோவுடைய மேக் ஓவர் போடாததுக்கு காரணம் வந்து நம்மளுடைய ஆஃபீஸ் காலி பண்ணனால அந்த பொருட்கள் எல்லாமே அந்த ரூமில் இருக்கனால என்னால் போட முடியல. அதான் டிலே ஆகிட்டுருக்கு, ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். நான் குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துட்டேன். பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ பர்ச்சேஸ்க்கு போய் நிறைய பொருட்கள் வாங்கணும். லேட் நைட் ஆகிடுச்சு. ரொம்ப லேட் நைட் ஆனதுனால என்னால் உங்களுக்கு வந்து ஷாப்பிங் vlog மாதிரி காட்ட முடியல, ஸோ சாரி. அப்புறம் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். லேட் நைட்டுன்றதுனால ஸ்டார்டருக்கெலாம் நாங்கள் போகல, கொஞ்சம் சூப் மட்டும் சாப்பிட்லான்னு டொமேட்டோ சூப் சொல்லியிருந்தோம். அப்புறம் ஃபிஷ் தம் பிரியாணியும் மட்டன் தம் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் காரசாரமாக இருந்துச்சு அங்கே. அண்ட் அந்த கத்திரிக்காய் சைட் டிஷ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக புளிப்பாக இனிப்பாக சூப்பராக இருந்துச்சு அந்த ஹோட்டலில். அந்த ஹோட்டலோடைய நேம் வந்து எங்களுடைய ஃபோட்டோவில் வந்து பேக்ரவுண்டில் இருக்கும், நான் சில ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். குழந்தை வந்து பாயில்ட் எக் மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம். அப்புறமா லாஸ்ட்டில் இதுதான் மட்டன் தம் பிரியாணி. நாங்கள் சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டோம். சாரி, அதுக்கு மேலே என்னால் vlog ஷூட் பண்ணி காட்ட முடியல. வீட்டுக்கு வந்துட்டு இது வந்து எக்ஸிபிஷனில் வாங்கியிருந்த புது பெட் ஸ்ப்ரெட். இந்த பெட் ஸ்ப்ரெட் நல்லா இருக்கா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நைட்டு வந்து அந்த பெட் ஸ்ப்ரெட்டை நான் மாற்றினேன். ஷர்வின் செம்ம ஜாலியாக இருக்கார், பர்ச்சேஸ் முடிச்சு அவருக்கு டாய்ஸ்லாம் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு. அந்த பில்லோ கவரில் பார்டர் இருக்குது பாருங்களேன், அதே மாதிரி இந்த பெட் ஸ்ப்ரெட்டுக்குமே பார்டர் இருக்குது. ஆனால் வெளியில் இந்த பார்டரே தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் நான் உள்ளே ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ பெரிய பெட் ஸ்ப்ரெட். அண்ட் குவாலிட்டியும் நல்லா இருந்தது, ஒரு டேமேஜ் கூட இல்லைங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஷர்வின் குட்டி எனக்கு குட் நைட் சொல்லாமல் போய் படுத்துட்டாரு. என்னப்பா மறந்துச்சின்னு கூப்பிட்டு கேட்டேன். வந்து ஹக்கி கொடுத்து கிசி கொடுத்து குட் நைட் மாம்னு சொல்லிட்டு போய் படுத்தாரு செல்லக்குட்டி.
ஸோ சில கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் மற்றும் ஷேரும் பண்ணுங்க. நாங்கள் போயிருந்த ரெஸ்டாரண்ட் பேர் அல் ஹத்தீம் பிரியாணி தான். நம்ம சேனலில் போடக்கூடிய நியூ வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷர்வினுடைய பர்த்டே vlog வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்சாக்கா நான் நாளைக்கே போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வாட்டி நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். டாடா. பாய்.